ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷன் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய நீட் லெவல் கொஷின்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் தீஸ் ஆர் த ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. The quantities which have the same dimension as those of solid angle கேட்டிருக்காங்க. இன்னும் சாலிட் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ சாலிட் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாதுன்னா அப்போ இந்த கிவன் ஆப்ஷன்ஸில் வேற எதுக்கு டைமென்ஷன் கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டைரக்டா இன்னும் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது, யூனிட்ஸ் இருக்கு. ஆங்கிளோட யூனிட் ரேடியன். சிமிலர்லி ஸ்ட்ரெயின் அப்படின்றது சேஞ்ச் ஆஃப் கான்ஃபிகரேஷன் பை ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுவும் டைமென்ஸ்லெஸ். அப்போ இது ரெண்டு குவான்டிட்டியுமே டைமென்ஸ்லெஸ். ஸோ அப்போ சாலிட் ஆங்கிள் டைமென்ஸ்லெஸ். அப்போ வேற எது டைமென்ஸ்லெஸ்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயினும் ஆங்கிள் தான். ஸோ திஸ் மஸ்ட் பி த ஆன்சர் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Look into the second question. The dimensions of m, l, t power minus 2, a power minus 2 belongs to what? It's a question. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் எப்படி கெட் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட சொல்யூஷன் நமக்கு எனக்கு இதோட சொல்யூஷன் தெரியும். ஸோ அதனால டைரக்டா அந்த ஆப்ஷனை மட்டும் நான் செக் பண்ணி காட்டுறேன். பட் உங்களுக்கு ஒருவேளை இந்த எந்த ஆப்ஷன்றது கிளியரா தெரியாட்டுன்னா யூ ஹாவ் டு செக் வித் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக போட்டு செக் பண்ணி பாருங்க. So I know the answer to this question. It's a magnetic permeability. Magnetic permeability இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கோங்க. For example, I'm taking this formula B equal to mu naught Ni. இங்க என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். அதாவது ஒரு சொலினாய்ட் காயிலுக்கு உள்ள உருவாக போற மேக்னெட்டிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் அது. ஸோ ஐ கேன் ரைட் தி சேம் as mu naught N by L into I எழுதிக்கலாம். இந்த மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டியை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் எல்லா பாராமீட்டரையும் இன்னொரு சைட் கொண்டு போங்க. ஸோ வில் பி ஹேவிங் mu naught equal to B into L by Ni வந்துடும். இந்த B மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைமென்ஷன் தெரிஞ்சா ஐ கேன் யூஸ் தட் டைரக்ட்லி. ஒருவேளை அதுவும் தெரியாது எனக்கு அப்படின்னா ஸோ நீங்க அதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு IBL. ஓகே, இங்க அப்ப பிக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஃபோர்ஸ் பை IL போட்டுக்கலாம். இதை கொண்டு வந்து இங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பியோட பிளேஸ்ல வில் பி ஹேவிங் F by IL L Ni வந்துடும். So this length will get cancelled. We got a force by Ni square வந்துருச்சு. So force ஓட டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா it's mlt power minus 2 and current square. current ஓட டைமென்ஷன் a but இது a I square. So it's a power minus 2 வந்துரும். That means magnetic permeability ஓட dimensional formula இதுதான். Hence option C must be the solution then. Okay, now look into the third question. Plane angle and solid angle, அதுக்கு யூனிட்ஸ் இருக்கா, டைமென்ஷன்ஸ் இருக்கான்றதான் கேட்டிருக்காங்க. பிளேன் ஆங்கிளுக்கு யூனிட்ஸ் இருக்கு டெஃபினட்டா. நம்ம பிளேன் ஆங்கிளை ரேடியன்ல மெஷர் பண்ணுவோம். பிளேன் ஆங்கிளோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன். அண்ட் சாலிட் ஆங்கிளுக்கும் யூனிட் இருக்கு. சாலிட் ஆங்கிள் நம்ம ரேடியன்ல மெஷர் பண்ணுவோம். ஸோ தட் மீன்ஸ் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள்ஸ் ஹாவ் யூனிட்ஸ். பட் இது ரெண்டுக்குமே டைமென்ஷன் கிடையாது. பிகாஸ் நம்ம பிளேன் ஆங்கிள் அதாவது ரேடியன் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு S by Rன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்போம். Sன்றது ஆர்க் லென்த், ரேடியஸ்ன்றதும் ஒரு லென்த்து தான். அப்போ லென்த் பை லென்த் என்ன ஆயிரும், டைமென்ஸ்லெஸ்ஸாக மாறிடும். ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு பிளேன் ஆங்கிளுக்கும் சரி சாலிட் ஆங்கிளுக்கும் சரி டைமென்ஷன் கிடையாது, பட் யூனிட் இருக்கும். ஸோ ஆப்ஷன் A must be the solution. Question number 4 பாருங்க. E and G respectively denotes energy and gravitational constant சொல்லிட்டாங்க. ஓகே, தென் அப்போ E by G அதோட டைமென்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனர்ஜி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா தெரியும்னா யூ கேன் டைரக்ட்லி யூஸ் இட். ஒருவேளை தெரியாட்டுனா நீங்கள் எனர்ஜி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா எனக்கு தெரிஞ்ச எனர்ஜியோட ஈக்குவேஷன் வந்து E equal to mc ஸ்கொயர். ஸோ அப்போ எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸோட டைமென்ஷன் m, c லைட்டோட ஸ்பீட் அதோட டைமென்ஷன் LT பவர் -1 பட் ஹோல் பவர் 2. தட் இஸ் m L பவர் 2 T பவர் -2. இதுதான் எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா.
ஓகே, கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனோட கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட டைமென்ஷனல் ஃபார்முலாவும் நமக்கு வேணும். ஸோ தட் இதோட ரெண்டோட ரேஷன் நம்ம கெட் பண்ண முடியும். அண்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடிய equation என்னது? யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். தட் டெல்ஸ் யூ தட் F equal to G m1 m2 by r squared. அப்போ G equal to என்ன வந்துடும்? F into r squared by m1 m2 வந்துடும். ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு ரெடிலி தெரியும். தட் இஸ் mlt பவர் மைனஸ் 2 r, அதோட டைமென்ஷன் l, பட் இங்கே இருக்குது r ஸ்கொயர், ஸோ இட்ஸ் l பவர் 2. அதே மாதிரி m1 m2 இது ரெண்டோட டைமென்ஷனுமே mm தான். ஸோ அப்போ இட்ஸ் m ஸ்கொயர், அது நியூமரேட்டருக்கு வரப்போ m பவர் மைனஸ் 2 வந்துடும். ஸோ வாட் வி காட்? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் m பவர் மைனஸ் 1 L power 3 T power minus 1 வந்துடும். That's a dimensional formula of gravitational constant. அப்போ நமக்கு எனர்ஜியோட டைமென்ஷன் தெரியும் and gravitational constantோட டைமென்ஷன் தெரியும். Now we have to divide these two to get the answer. E by G தான் கேட்டிருக்காங்க இல்லையா? E by G இதோட டைமென்ஷன் வேணும்னா எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன ஃபார்முலா? M L power 2 T power minus 2. Gravitational constant dimensional formula, you know, m power minus 1 L power 3 T power minus 2. இதை simplify பண்ணுங்க, you know, this will get cancel. Okay, இது மேலே போகிறப்போ m power minus 1 m power plus 1 ஆயிரும். So we got m power 2 L power minus 1, that's it, T power 0. So which option is matching? Like answer is m power 2 L power minus 1 T power 0. So I think the option B must be the solution. That is matching, right? So option B must be the solution. Now we can move on to the fifth question. The dimensions of stress என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா முதல்ல ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெஸ்னால் என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியா மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ டெக்னிக்கலாக பேசினா எவ்வளோ ரீஸ்டரிங் ஃபோர்ஸ் டெவலப் ஆகிருக்கு ஒரு யூனிட் ஏரியாவில், அப்படின்றது தான் ஸ்ட்ரெஸ். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு தெரியும், இட்ஸ் mlt பவர் மைனஸ் 2. ஏரியாவோட டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு தெரியும், இட்ஸ் l பவர் 2. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ தட் யூ மே கெட் த ஃபார்முலா ஃபார் த ஸ்ட்ரெஸ் ml பவர் மைனஸ் 1 t பவர் மைனஸ் 2. திஸ் இஸ் த ஃபார்முலா வி ஹாவ் ஃபார் stress. Okay, so which option is matching? So these options are flawed actually. Okay, I think this must be the solution, but it's not given. So answer is m L power minus 1 T power minus 2. It must be the solution. Now we can move on to the next question. The pair of quantities having the same dimensions. Okay, in the given pair of quantity எந்த ரெண்டு குவான்டிட்டிக்கு சேம் டைமென்ஷன் இருக்குது அதுதான் கேட்டிருக்காங்க. இது எப்படி கெட் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். இம்பல்ஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். இம்பல்ஸ்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ அப்போ சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இதோட டைமென்ஷன் என்ன வந்துடும்? ml T பவர் மைனஸ் 1 வந்துடும். பட் சர்ஃபேஸ் டென்ஷன்றது ஃபோர்ஸ் பை யூனிட் லென்த் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இதோட ஃபார்முலா வந்து mlt பவர் மைனஸ் 2 பை l. ஸோ தட்ஸ் நாட் மேட்சிங். ஸோ இப்போ டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ஒர்க் அதுவும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒர்க் அண்ட் டார்க், எஸ் தட் குட் பி த சொல்யூஷன். பிகாஸ் ஒர்க்குக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒக்டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். டார்க்கோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஈக்குவல் டு position vector multiplied by the force vector. So that means இங்கே ரெண்டுலையுமே force multiplied by distance or length வருது இல்லையா? ஸோ அப்போ ஒக்டனும் டார்க்குக்கும் சேம் டைமென்ஷன் இருக்கும். பிகாஸ் ஒக்டனோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா mlt பவர் மைனஸ் 2 இன்டூ எல். ஸோ இட்ஸ் ml பவர் 2 t பவர் மைனஸ் 2. இதுதான் ஒக்டனோட டைமென்ஷன். டார்க்கோட டைமென்ஷனும் பார்த்தீங்கன்னா ml பவர் 2 t பவர் மைனஸ் 2 தான். அப்போ இது ரெண்டுக்கும் தான் வி ஹாவ் த சேம் டைமென்ஷன். ஸோ தட் மஸ்ட் பி த ஆன்சர். இப்போ ஒர்க் அண்ட் டார்க் மஸ்ட் பி த சொல்யூஷன்.
டைமென்ஷன்ஸ் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட் பவர் -1/2 இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு டேர்ம்ஸை பார்த்தோன்னே டோன்ட் கெட் நர்வஸ். இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருக்கோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சாப்டர்ஸில் பார்த்துருக்கோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது லைட் இருக்கு இல்லையா, லைட்டோட ஸ்பீடோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா C = 1/√μ0 எப்சிலான் நாட். இதுதான் லைட்டோட ஸ்பீடோட ஈக்குவேஷன். அண்ட் லிட்டலி வி ஹாவ் தட் குவான்டிட்டி ஒன்லி ஹியர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, μ0 எப்சிலான் நாட் பவர் -1/2 கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த μ0 எப்சிலான் நாட் பவர் -1/2ன்ற இந்த பராமீட்டரோட டைமென்ஷனும் ஸ்பீட் ஆஃப் த லைட்டோட டைமென்ஷனும் சேமாக இருக்கணும். ஸ்பீட் ஆஃப் லைட்டோட டைமென்ஷன் அது இட்ஸ் LT பவர் -1. ஸோ தட் மஸ்ட் பி த ஆன்சர் டு திஸ், LT பவர் -1. ஸோ ஆப்ஷன் C மஸ்ட் பி த சொல்யூஷன். Question number 8 பாருங்க. The dimensions of 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர்ட் இதோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் நாட்ன்றது பெர்மிட்டிவிட்டியா, ஈன்றது எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் தான். ஃபைன். அகெயின் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுனா என்னென்னா, ஒரு யூனிட் சார்ஜ் ஒரு இடத்துல வைக்கிறோன்னா அந்த யூனிட் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுதுன்றது தான் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. ஓகே, தட் மீன்ஸ் F/Q இஸ் ஈக்குவல் டு ஈன்னு நம்ம சொல்லிக்கலாம். எஃபோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் MLT பவர் -2. க்யூவோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் AT. எஸ் சார்ஜை எப்படி எழுதிக்கலாம், சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு டைம்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ கரண்டோட டைமென்ஷன் A அண்ட் டைமோட டைமென்ஷன் T. ஸோ தட் மீன்ஸ் க்யூவோட டைமென்ஷன் A இன்ட்டு T. அப்போ எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட், சரி, அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி MLT பவர் -3 A பவர் -1ன்னு வந்துடும். ஸோ இதுதான் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட டைமென்ஷன். பட் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது E ஸ்கொயர். அப்போ E ஸ்கொயரோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி M/2 L/2 T பவர் -6 A பவர் -2. இதுதான் E ஸ்கொயரோட டைமென்ஷன். எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன் பாருங்களேன். எப்சிலான் நாட் இருக்கக்கூடிய ஏதாவது ஈக்குவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்கள். கூலும்ஸ்லாம் எடுத்துக்கலாம். கூலும்ஸில் என்ன இருக்குது, F = 1/4πε0 Q1 Q2/R². நமக்கு எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன் தான் வேணும். அப்போ எப்சிலான் நாட் = Q1 Q2/FR² வந்துடும். 1/4πன்றது எனிஹவ் இட்ஸ் டைமென்ஷன்லெஸ். அப்போ இதோட டைமென்ஷன் பாருங்களேன், Q1 Q2 இட்ஸ் நத்திங் பட் கூலும் ஸ்கொயர், ரைட்? ஸோ கூலும் ஸ்கொயர், கூலும் 1 கூலும் இஸ் ஈக்குவல் டு ஆம்பியர் இன்ட்டு செகண்ட் எழுதிக்கலாம். தட் மீன்ஸ் கூலும் ஸ்கொயரை எப்படி எழுதிக்கலாம், ஆம்பியர் இன்ட்டு T பவர் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் Q ஸ்கொயரோட டைமென்ஷன் டிவைட் பை ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா MLT பவர் -2. R ஸ்கொயரோட டைமென்ஷன் பார்த்தா L/2. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், யூ மே கெட் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் த எப்சிலான் நாட் டன். ஸோ A/2 T/2 M/-1 L/-3 T/2ன்னு வந்துடும். அண்ட் சிம்பிளிஃபைங் தட் ஃபர்தர் ஐ வில் பி ஹேவிங் M/-1 L/-3 T/4 A/2ன்னு வந்துடும். திஸ் ஆர் டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் பெர்மிட்டிவிட்டி. ஓகே, இப்போ நமக்கு இது ரெண்டுமே தெரியும். கொஷின்ஸ் என்னென்னா டேரெக்டாக அங்கே போட வேண்டியதான். டைமென்ஷன்ஸ் ஆஃப் 1/2 ε0 E ஸ்கொயர் இதோட டைமென்ஷன் தான் வேணும். ஸோ தேட் கேன் பி ரீப்ளேஸ்ட் வித் M/-1 L/-3 T/4 A/2. E ஸ்கொயரோட டைமென்ஷன் என்னது, M/2 and L/2 T/-6 A/-2. Just simplify this. ಇದನ್ನ ಆರೋ M/1 ಆರೋ and ಇದನ್ನ ಆರೋ L/-1 ಆರೋ L/-1 and ಇದನ್ನ ಆರೋ T/-2 ಆರೋ so A/0. So this should be the dimension of that quantity. So which option is matching? M/1 L/-1
m power 1 L power minus 1 t power minus 2. Yes, so m power 1 L power minus 1 t power minus 2. So this must be the answer then. Is it possible for you to understand this question, guys? உங்களால் புரிஞ்சுக்க முடியாதா? டவுட் இருக்கா? Now we can move on to the next question. The dimensions of the physical quantity are given by some equation. Then physical quantity will be equal to what? It's a question. Okay, இதை நம்ம டைரெக்டாக ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் போட்டு தான் செக் பண்ணணும். And I know the answer to that question directly, so I'm going to check that option only. So இதோட சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரெஷர். பிகாஸ் இங்கே பாருங்களேன், ப்ரெஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியா. இதுதான் ப்ரெஷர், கரெக்ட்? அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது? ml t power minus 2. ஏரியாவோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது? l power 2. அண்ட் சிம்பிளிஃபைங் தட் ஐ காட் ml power minus 1 t power minus 2 வந்துடும். ஸோ இதுதான் ப்ரெஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை மேட்ச் பண்ணி பாருங்கள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? m power a l power b t power cன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரெஷர் ஆப்ஷன் டி செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்கான்? ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக -1, சிக்கு பதிலாக -2. எஸ், இட்ஸ் மேட்சிங். ஸோ இப்போ ப்ரெஷர் மஸ்ட் பி த சொல்யூஷன். We can directly move on to the next question now. Which of the two following 5 physical parameters have the same dimension சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஓகே, இதை பார்த்தாலே நம்மளால் சொல்ல முடியும். இந்த ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ்ன்றது டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஓகே, வேறு எந்த குவான்டிட்டியும் டைமென்ஷன்லெஸ் கிடையாது. ஸோ இப்போ டெஃபினட்டாக இந்த பிக்சர்லேயே கிடையாது, எராடிகேட் பண்ணிடலாம். எஸ், டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டும் டைமென்ஷன்லெஸ் தான். ஸோ அப்போ இது ரெண்டும் டைமென்ஷன்லெஸ் தான். அப்போ 2 and 3ன்றது ஒன் ஆஃப் த பாசிபிள் ஆப்ஷன் தான், பட் வி டோன்ட் ஹேவ் இட். ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுமே இக்னோர் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் எனர்ஜி டென்சிட்டிக்கும் யங் ஸ்மாலஸ்க்கும் மான ரிலேஷன்ஷிப் பாருங்களேன். எனர்ஜி டென்சிட்டினா எனர்ஜி பை வால்யூம், அதான் எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், அதான் எனர்ஜி. வால்யூம், ஸோ இன்னும் வால்யூம் எப்படி எழுதிக்கலாம்? ஏரியா இன்டூ லென்த்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஏரியா இன்டூ லென்த் சம்திங். ஸோ இது ரெண்டுக்குமே லென்த்தோட டைமென்ஷன். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா யூ காட் அ ஃபோர்ஸ் பை ஏரியான் இருக்கு. அப்போ எனர்ஜி டென்சிட்டியோட டைமென்ஷனும் அண்ட் யங் ஸ்மாலஸோட டைமென்ஷனும் சேம். பிகாஸ் யங் ஸ்மாலஸோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்றது எனிஹவு டைமென்ஷன்லெஸ். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷனும் ஓகே எனர்ஜி டென்சிட்டியோட டைமென்ஷன் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. தட் மீன்ஸ் யங் ஸ்மாலஸோட டைமென்ஷனும் அண்ட் எனர்ஜி டென்சிட்டியோட டைமென்ஷனும் இட் மஸ்ட் பி த சேம். அப்போது 1 and 4 should have the same dimension. So it must be the option. Look into the question number 11. The dimensions of resistance in an electrical circuit in terms of dimensions of mass, length and time and the current would be equal to what? You know, resistance oda dimension கேட்டிருக்காங்க. Resistance is equal to V by I. ஓம்ஸ்லா இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு இங்கே வோல்டேஜோட டைமென்ஷனும் தெரியாது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட டைமென்ஷனும் தெரியாது, கரண்ட் கூட தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் வோல்டேஜோட டைமென்ஷன் தெரியாது இல்லையா? ஸோ அப்போ இதை நம்ம வேறு ஒரு ரூட்டில் கெட் பண்ணலாம். இன்னும் ஒன் மோர் ஃபார்முலா வி ஹாவ். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? இன்னும் ஜூல்ஸ் ஹீட்டிங்கில் P ஈக்குவல் டு I ஸ்கொயர்ட் R. அப்போ R ஈக்குவல் டு P by I squared. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ R equal to P by I squared ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா we may directly get the dimensional formula for the resistance. அண்ட் பவரோட டைமென்ஷன் என்னது? பவர்ன்றத ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டனோட டைமென்ஷன் நமக்கு தெரியும், ml t பவர் -2 l பவர் 2. சாரி, இதுதான் ஒர்க் டனோட ஃபார்முலா. ஒர்க் டன் பை டைம் is called as power. So இதை டைமால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ யூ வில் பி ஹேவிங் ml பவர் 2 t பவர் -3ன்னு வந்துடும். இதுதான் பவரோட டைமென்ஷனல் ஃபார்முலா. அண்ட் கரண்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இட்ஸ் A. ஸோ A பவர் 2. தட் மீன்ஸ் when you're taking this A to the numerator, ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன வந்துடும்? டைமென்ஷனல் ஃபார்முலா ml பவர் 2 t பவர் -3 A பவர் -2ன்னு வந்துடும். ஸோ this must be the dimensional formula of the resistance. Are we having
that in options m l power 2 t power minus 3. எஸ், அவங்க கரண்டோட டைமென்ஷனை ஐன்னு வச்சுக்கிட்டாங்க பிக்சரில். ஸோ அப்போ தட் மீன்ஸ் we can take this as I itself, I power minus 2. ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? m l power 2 t power minus 3 I power minus 2. ஸோ that must be the answer. Is it possible for you to understand this solution, guys? Now we can move on to the next question. The ratio of dimensions of Planck's constant and that of moment of inertia. Okay, Planck's constant and moment of inertia. இது ரெண்டோட ரேஷியோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். இன்னும் Planck's constant இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இக்குவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்கள். E equal to h nu. அப்போ h is equal to E by nu. That's the formula we have for Planck's constant. ஈன்ற எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா m l power 2 t power minus 2 வந்துடும். அண்ட் நூன்றது ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் t power minus 1. இது நீங்கள் அப்படியே நியூமரேட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா t power 1 வந்துடும். ஸோ அப்போ ஹச்சோட டைமென்ஷனல் ஃபார்முலா m l power 2 t power minus 1 வந்துடும். ஓகே, மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவோட டைமென்ஷனல் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா moment of inertia is equal to m into r squared. mன்றது மாஸ். ஸோ மாஸோட டைமென்ஷன் ஃபார்முலா m தான், r squared அப்படின்றது l power 2 வந்துடும். இதுதான் moment of inertiaவோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஜஸ்ட் டிவைட் திஸ் டூ. ஹச்சுக்கு பதில் m l power 2 t power minus 1 போட்டுக்கலாம். ஐக்கு பதில் m l power 2 போட்டுக்கலாம். அண்ட் கேன்சலிங் ஆஃப் தட் I'll be having what? t power minus 1. t power minus 1ஓட டைமென்ஷன் என்னது? ஆக்சுவலி t power minus 1 எதோட டைமென்ஷன்? ஃப்ரீக்வன்சி. எஸ், பிகாஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 by டைம் பீரியட், ரைட்? ஸோ அப்போ உங்களுக்கு இந்த h by ஐயோட டைமென்ஷன் ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷனோட மேட்ச் ஆகுது. ஸோ that must be the answer. ஸோ frequency must be the solution. Question number 13 பாருங்க. The dimensions of universal gravitational constant. இது நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக கேட் பண்ணியிருந்தோம். ஐ ஹோப் தட் யூ வில் ரிமெம்பர் இட், ரைட்? ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஜிக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம ப்ரீவியஸாக டெரைவ் பண்ணியிருந்தோம். வாட் இஸ் தட்? எங்கே இருக்கு? ஜி ஈக்குவல் டு எஸ், ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னதுங்க? m power minus 1 l power 3 t power minus 2. So that's a dimensional formula of gravitational constant. So m power minus 1 l power 3 t power minus 2. So which option is matching? First option. So that must be the solution. Okay, now look at the question number 14. The dimensions of Planck's constant. Okay, fine. Planck's constant is ஏதாவது ஒரு equation consider பண்ணிக்கோங்க. E equal to h nu. Okay, அப்போ h is equal to E by nu வந்துரும். Eன்றது எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா m l power 2 t power minus 2. ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷனல் ஃபார்முலா t power minus 1. ஸோ இது மேலே எடுத்துகிட்டு போனால் Planck's constant dimensional formula கிடைச்சிரும். m l power 2 t power minus 2 இது plus 1 ஆயிரும். So I got a minus 1. So m l power 2 t power minus 1. அப்போ இந்த Planck's constant dimension எதுக்கு ரிசம்பிளன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக அது எனர்ஜிக்கு ரிசம்பிளன்ஸ் ஆகாது. மூமெண்டத்தோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? மூமெண்டம் இஸ் ஈக்குவல் டு m l t power minus 1 வந்துடும். எஸ், அப்போ மூமெண்டமும் கிடையாது. அண்ட் ஆங்குலர் மூமெண்டத்தை செக் பண்ணி பாருங்க. ஆங்குலர் மூமெண்டம் l is equal to mvr, அதான் ஃபார்முலா. இப்போ m l t power minus 1 into l. எஸ், ஆங்குலர் மூமெண்டத்தோட டைமென்ஷனல் ஃபார்முலாவும் Planck's constant டைமென்ஷனல் ஃபார்முலாவும் இட் இஸ் மேட்சிங். ஸோ that means angular momentum must be the solution. Okay, now we can move on to the next question.
which pair do not have the equal dimension கேட்டிருக்காங்க. ஓகே, எந்த பேருக்கு ஈக்குவல் டைமென்ஷன் இருக்காது? எனர்ஜிக்கும் டார்க்குக்கும் சேம் டைமென்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் ஆங்குலர் மூமெண்டமும் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும் சேம் டைமென்ஷன் இப்போ தான் பார்த்தோம். ஓகே, ஒர்க்கும் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸும் சேம் டைமென்ஷன் தான். அப்போ எதுக்கு சேம் டைமென்ஷன் கிடையாதுன்னா ஃபோர்ஸ்க்கும் இம்பல்ஸ்க்கும் தான். ஸோ தட் மஸ்ட் பி த ஆன்சர். எஸ், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு the time rate of change of momentum. The time rate of change of momentum தான் நம்ம impulse னு சொல்லுவோம் actually. Okay, அதாவது இந்த del p தான் நம்ம impulse னு சொல்லுவோம். So that means impulse ஓட dimensionம் force ஓட dimensionம் same கிடையாது. The dimensions of impulse are equal to that of what? Change of momentum. So அப்ப linear momentum must be the answer. Question number 17 பாருங்க. Which of the following dimensions will be the same as that of time? Okay, and given optionsல எந்த ஆப்ஷன்ஸ்க்கு டைமோட டைமென்ஷன் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைன். ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். L/R. ஓகே, L/R கூட ஏதாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர்ஸ் நம்ம படிச்சிருப்போம். V = I × XL சொல்லிட்டு. ஓகே, சிமிலர்லி ஆருக்கான ஈக்குவேஷன் V = IR சொல்லி ஓம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, இது ரெண்டு டிவைட் பண்ணி பாருங்களேன். என்ன வரும்? இது ரெண்டு டிவைட் பண்றப்ப இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். I got XL = R வந்துடும். ஸோ XL மீன்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ω/L. ஸோ அப்போ L/R இதோட டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவல்? 1/ω ஈக்குவல். ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அதை லீனியர் ஃப்ரீக்வன்சியை மாற்றுங்க, 2πfன்னு வந்துடும். ஸோ தட் மீன்ஸ் L/Rஓட டைமென்ஷனும் அண்ட் 1/f-ஓட டைமென்ஷனும் சேமாக இருக்கு. f-ஓட டைமென்ஷன் T⁻⁻1. அப்போ இதை மேலே எடுத்துகிட்டு போனால் டீனே வந்துடும். அப்போ L/Rஓட டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவல்? டைமோட டைமென்ஷன் ஈக்குவல். ஸோ இட் மஸ்ட் பி த சொல்யூஷன். பிகாஸ் இந்த L/R தான் டைமோட டைமென்ஷனை பெற்றிருக்கு. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஈக்குவேஷன். ஓகே, U as a function of something கொடுத்துட்டாங்க. இங்க the dimensions of a²/b தான் கேட்டிருக்காங்க. dimensions of a²/b தான் கேட்டிருக்காங்க. remember, நம்மளால சேம் கைண்ட் ஆஃப் குவான்டிட்டி தான் ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த ரூட் ஆஃப் எக்ஸையும் பியும் ஆட் பண்ணியிருக்கானா இது ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷன் இருக்க முடியும். எக்ஸோட டைமென்ஷன் L, பட் இங்கே ரூட் எக்ஸ் இருக்கு. அப்போ இதோட டைமென்ஷன் என்னது? இட்ஸ் L⁻1/2. அப்போ பியோட டைமென்ஷன் என்னவா இருக்கணும்? இட் ஷுட் பி L⁻1/2. Yes, we can add only the same kind of quantities and we can subtract the same kind of quantities also. So அப்பங்க B ஓட dimension இதுதான் கெட் பண்ணியாச்சு. And also இந்த equation dimensionally correct equation இருந்தா இதோட ரெண்டு பக்கத்தோட dimensionம் match up ஆகணும். That means இந்த பக்கம் என்ன இருக்கு? எனர்ஜி இருக்கு, potential energy. அப்ப potential energy ஓட dimension என்ன? mL/2T⁻⁻2 வந்துரும். And இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. We got A ஓட dimension தெரியாது. அதை m/A/L/B/T/C வச்சுக்கலாம். x², xோட டைமென்ஷன் L, x² டைமென்ஷன் L/2. கீழே டினாமினேட்டர்ல இருக்கு B தான் இருக்கு. B ஓட டைமென்ஷன் அது L⁻1/2. Now simplify the whole thing. இது மேல எடுத்துட்டு போங்க. mL/2T⁻⁻2 = m/A/L/B/T/C. இது L⁻2-1/2 வந்துரும். So it's like a 2 - 1/2. That is 4 - 1, 3/2, right? So m/A/L/B/T/C L 3/2 வந்துரும். So mL/2T⁻⁻2. You can bring this L to this side. அப்ப என்ன வந்துரும்? mL/2 - 3/2 வந்துரும். It's like a 4 - 3 1/2 வந்துரும். Just compare this.
ஏவோட இடத்துல இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது, பியோட இடத்துல இங்கே என்ன இருக்குது 1. ஸோ ஏவோட இடத்துல 1, பியோட இடத்துல 1/2, சியோட இடத்துல -2 இருக்குது. ஸோ அப்போ அந்த ஏவோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட டைமென்ஷன் m பவர் a l பவர் b t பவர் c. ஸோ இதுதான் ஏவோட டைமென்ஷன். பட் த கொஸ்டின் இஸ் அபவுட் a ஸ்கொயர் பை b ஓட டைமென்ஷன். ஸோ a ஸ்கொயர் பை b இதோட டைமென்ஷன் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ a ஸ்கொயர் பை b ஓட டைமென்ஷன் டைரக்டாக கேட் பண்ணிடலாம். a ஸ்கொயருக்கு பதிலாக போட்டுக்கலாம், இதை ஸ்கொயர் பண்ணுங்க. So you got m power 2 l t power -4 by b. b ஓட டைமென்ஷன் என்னது? It's l power 1/2, right? It's l power 1/2. So m power 2 l power 1 minus 1/2, it's a 1/2 t power -4 வந்துரும். இதுதான் a squared by b ஓட டைமென்ஷன். So that means which option is matching? m power 2 l power 1/2 t power -4. Yes, option C is matching. So that must be the solution. Look into the question number. Look into the next question. இங்க Newton's law of viscosity கொடுத்துட்டாங்க. F equal to minus of eta a del v by del z சொல்லிட்டாங்க. அண்ட் விஸ்காசிட்டி இதுதான் கோவிஷன் ஆஃப் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்போ இதை மட்டும் இந்த புக்கு வச்சுட்டு ரிமைனிங் பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் அனதர் சைட் கொண்டு போங்க. ஈட்டா ஈக்குவல் டு எஃப் இன்டு டெல் இஜட் பை ஏ பை டெல்வின்னு வந்துடும். இன்னும் ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலானது எம்எல் டி பவர் -2. டெல் இஜட்டோட டைமென்ஷன் அது எல். ஏன்றது ஏரியா, ஏரியாவோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது எல் பவர் 2. டெல்வின்றது சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எல் டி பவர் -1. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. வாட் வி காட் எம் எல் பவர் -1. இந்த எல் பவர் 2 மேலே கொண்டு போகிறப்ப எல் பவர் -2 ஆயிரும். ஸோ அப்போ எல் இன்டூ எல் பவர் -2 இட்ஸ் எல் பவர் -1. இந்த t power -1 நான் மேலே எடுத்துட்டு போறேன்னா t power +1 ஆயிரும். So it's a t power -1 again. So this should be the dimensional formula of viscosity. So option D, it must be the solution. Okay, next question பாருங்க. ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூன் மேடப் ஆகக்கூடிய மெட்டீரியலோட சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன். அப்போ எஸ்ன்றது இங்கே சர்ஃபேஸ் டென்ஷன். ரெமெம்பர். வேற என்ன தெரியும்? ஏன்றது ஏரியா அண்ட் ரோன்றது டென்சிட்டி. ஃபைன். ஆர்ன்றது ரேடியஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பலூன் 0 சைஸ்ல இருந்து ஆர்ன்ற சைஸுக்கு கேபிட்டல் டீன்ற டைம்ல வந்துருதான். அந்த டைம் பீரியடுக்கும் இந்த குவான்டிட்டிஸ்க்குமான ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துட்டாங்க இன் திஸ் வே. அப்போ இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா அதெல்லாமே கேட் பண்ணணும். ஸோ இன்னும் இந்த பக்கம் என்ன இருக்கு? டைம். ஸோ அப்போ டைமோட டைமென்ஷன் என்னவோ அதுதான் இந்த பக்கத்துடைய ஹோல் குவான்டிட்டியோட டைமென்ஷனும். ஸோ தட் மீன்ஸ் எஸ்ன்றது சர்ஃபேஸ் டென்ஷன் இல்லையா? ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் பை லென்த் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். தட் மீன்ஸ் ml t power -2 by l. On cancelling of that, I got m t power -2 power alpha வந்துரும். ஏவோட டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்க. ஏன்றது ஏரியா, ஸோ இட்ஸ் l power 2. ஸோ l power 2 பீட்டான்னு வந்துடும். ரோன்றது டென்சிட்டி. ஸோ டென்சிட்டிக்கு பண்ண எழுத முடியும். I can replace the density with ml power -3 whole power gamma போட்டுக்கலாம். and lastly rன்றது radius, so l power del. ஸோ இந்த ரெண்டு பக்கத்தையும் எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கோங்க. m வேரியபிளாக ஒன்றாவும் l வேரியபிளாக ஒன்றாவும் t வேரியபிளாக ஒன்றாவும் குரூப் பண்ணிக்கோங்க. இப்படி குரூப் பண்ணுறப்ப என்ன வந்துடும்? t ஈக்குவல் டு k m பவர் ஆல்ஃபா. இங்கே m பவர் ஆல்ஃபா இருக்குது, இங்கே இருக்குது m பவர் காமா இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் காமா. அதே மாதிரி எல்லோட பவர்ஸ்லாம் குரூப் பண்ணிக்கோங்க. l பவர் 2 பீட்டா
minus 3 gamma plus delta. அதே மாதிரி t பவர்ஸ்லாம் குரூப் பண்ணிக்கோங்க. minus 2 alpha. That's it. அப்போ இதுல என்ன இன்ஃபர் பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ கேன்னு இருக்கு டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி, ஸோ இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, இங்க t பவர் 1 இருக்கு, இங்க t பவர் minus 2 alpha இருக்கு. அப்போ ஐ கேன் சே minus 2 alpha equal to 1. That means alpha equal to minus 1 by 2. ஓகே, ஸோ இப்போ ஆல்ஃபா என்ன வந்துருச்சு, minus 1 by 2 வந்துருச்சு. அப்போ எய்தர் ஆப்ஷன் டியா இருக்கணும் ஆர் ஆப்ஷன் ஏவா இருக்கணும். பிஎஸ் இது ரெண்டுல மட்டும் தான் ஆல்ஃபாவோட வேல்யூ minus 1 by 2. கரெக்ட்? ஓகே ஃபைன். இப்போ ரிமைனிங் கெஸ் பண்ண பாருங்க. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ இன்னும் இங்க எம்மோட பவர் 0 அண்ட் எல்லோட பவரும் 0 தான். பிகாஸ் இங்க டைம் பீரியடுக்கு எம்ல எந்த டைமென்ஷனும் கிடையாது, எல்லையும் எந்த டைமென்ஷனும் கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் இதோட எம் எக்ஸ்போனன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா will be having alpha plus gamma equal to 0. Similarly, L powers equate பண்ணீங்கன்னா will be having 2 beta minus 3 gamma plus delta equal to 0 வந்துரும். நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், இட்ஸ் minus 1 by 2. ஸோ ஆல்ஃபாக்கு பல minus 1 by 2 போட்டிங்கன்னா gamma equal to plus 1 by 2 வந்துரும். அப்போ gammaவோட வேல்யூ plus 1 by 2 எங்க இருக்கு? Yes, we have here. So that means நம்ம இந்த ஏ அண்ட் டி இதுல ஏதோ ஒண்ணுதான் சொன்னோம். அப்ப இங்க காமாவோட வேல்யூ கெட் பண்றது மூலமா நம்ம ப்ரூவே பண்ணட்டும், இட் மஸ்ட் பி த சொல்யூஷன். ஐ சப்போஸ் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்ஸ் இஸ் கிவன் அஸ் ஆல்பா டி ஸ்கொயர் பிளஸ் பீட்டா டி. ஓகே, இங்க ஆல்பா பீட்டான்றத சம் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஓகே தென் ஓகே, இந்த கிவன் ஃபேக்டர்ஸ்ல எது டைமென்ஷன்லெஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது திங்க் பண்ணி பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ்ல, இந்த பிசிக்கல் ஈக்குவேஷன்ல கூட ஒவ்வொரு டேர்முக்கும் என்ன டைமென்ஷன் இருக்கணும்னா ஃபோர்ஸோட டைமென்ஷன் இருக்கணும். பிகாஸ் சேம் கைண்ட் ஆஃப் குவான்டிட்டி தான் உங்களால ஆட் பண்ண முடியும். அப்போ இந்த ரெண்டு பக்கமும் சேம். இந்த equation பொறுத்தவரை, இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஃபோர்ஸ் F equal to alpha t square plus beta t ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷனா இருந்தா இதுல கூட ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கும் ஃபோர்ஸோட டைமென்ஷன் இருக்கணும். எஸ், திஸ் ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் மீன்ஸ் இதோட ரெண்டு பக்கமும் சேம் டைமென்ஷன் இருக்கணும். பட் இந்த பக்கம் என்ன டைமென்ஷன் இருக்கு? ஃபோர்ஸ். அப்ப mlt போற -2 இதோட டைமென்ஷன்னா ஆல்பா டி ஸ்கொயரோட டைமென்ஷன் என்ன இருக்கணும்? It should be ml t power -2. அப்போ ஆல்பாவோட டைமென்ஷன் அது ml t power -2. இந்த t ஸ்கொயரோட டைமென்ஷன் இட்ஸ் t power 2. t power 2 இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? ஆல்பா ஈக்குவல் டு ml t power -4 வந்துடும். இது ஆல்பா. ஓகே, அண்ட் பீட்டாவோட வேல்யூ கெட் பண்ணி பாருங்க. பீட்டா இன்டு டி இதோட டைமென்ஷனும் ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஈக்குவல். தட் மீன்ஸ் டீயோட டைமென்ஷன் அது கேபிட்டல் டி. இப்போ பீட்டாவோட டைமென்ஷன் அப்போ என்ன வந்துடும்? இட்ஸ் ml t பவர் -2 by tன்னு வந்துடும். ஸோ ml t பவர் -3 வந்துடும். இது பீட்டாவோட டைமென்ஷன். ஓகே, இப்போ இது ரெண்டு திங்க் பண்ணி பாருங்க, என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அந்த குவான்டிட்டி டைமென்ஷன்லெஸ்ஸா இருக்கும்ட்டு. we have to check that with options only. so option B நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஆல்பா இன்டு டி. ஸோ ஆல்பா இன்டு டி இதோட டைமென்ஷன் அது ml t பவர் -4 தான் ஆல்பாவோட டைமென்ஷன் இன்டு டி. So alpha t by beta, பீட்டாவோட டைமென்ஷன் அது ml t பவர் -3. அப்போ இது ரெண்டையும் பாருங்களேன், சேம் டைமென்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அப்போ இது என்ன டைமென்ஷன்லெஸ்ஸாக மாறிடும். m பவர் 0 l பவர் 0 t பவர் 0 ஆயிரும். ஸோ அப்போ ஆல்பா t by beta, it must be the solution to that question. இந்த கொஸ்டின் பாருங்க, if force, acceleration, time are chosen as the fundamental physical quantity, find the dimensions of energy கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எனர்ஜியோட டைமென்ஷனை in terms of these three quantities நம்ம எழுதணும்.
அப்போ ரைட் நோ மாஸ் லென்த் டைம்ன்றதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கிடையாது. ஆஸ் பர் திஸ் நியூ சிஸ்டம் ஃபோர்ஸ் தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஆக்சிலேஷன் தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டைம் தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் நம்ம எனர்ஜியோட டைமென்ஷன் எழுதணும். லெட்ஸ் சே தட் எனர்ஜி வந்து ஃபோர்ஸில் ஒரு A டைமென்ஷன், ஆக்சிலேஷனில் ஒரு B டைமென்ஷன், டைமில் ஒரு C டைமென்ஷன் பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ்க்கு பதில் ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க, mLT⁻². ஆக்சிலேஷனோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது, LT⁻², பவர் B and T⁻C. எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும் ரெடிலி. வாட் இஸ் தட், mL⁻2 T⁻². இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. இஃப் திஸ் ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட், ஓகே, அதில் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய எம்மோட எக்ஸ்பெனன்ஸும் எல்லோட எக்ஸ்பெனன்ஸும் டீயோட எக்ஸ்பெனன்ஸும் இட் மஸ்ட் பி த சேம். கரெக்டா? அப்போ இங்கே mL⁻2 T⁻² இருக்கு, இங்கே m⁻A L⁻A T⁻²A L⁻B T⁻²B T⁻C. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. எம்லாம் ஒன்றா m⁻A மட்டும் வந்துடும். L⁻A+B T⁻²A -2B + C வந்துடும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஏவோட இடத்துல என்ன இருக்குங்க, 1. ஓகே, A+B யோட இடத்துல இங்கே என்ன இருக்கு, 2. ஏவோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், இட்ஸ் 1. ஸோ இப்போ B = 1 வந்துடும். அதே மாதிரி -2A -2B + C = -2. இங்கே ABக்கு பல வேல்யூஸை போடுங்க. ஏக்கு பல 1, பிக்கு பல 1 போட்டால் -2 -2 -4 + C = -2 வந்துடும். ஸோ C = -2 + 4, இட்ஸ் 2 வந்துடும். So that means right now the energy is having the A dimension in force. அதாவது A ஓட வேல்யூ என்னது, 1. அதே மாதிரி B dimension in acceleration, so it's also 1. And C dimension in time, so it's a 2. அப்போ FAT⁻2 வந்துடும். So which option is matching? Option C. So it must be the solution. I suppose that you can able to understand all the sums I solved today, right? இன்னொரு வீடியோஸ்ல இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம செகண்ட் வீடியோஸ்ல, அதாவது பார்ட் 2 வீடியோஸ்ல நம்ம இன்னும் சில டைமென்ஷனல் கொஸ்டின் பிளஸ் ஏர் ப்ராபகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்.